புது ஸ்கூலு, புது ஊர். 9ஆவதுலேருந்து 6ஆவதுலேருந்து 9ஆவது வரைக்கும் மாற்றி மே மாதத்துலேயே ஒரு மொத்தம் மறந்து போச்சு பழுகுது உனக்கு. நான் பச்சை ஒரு மாதம் வீட்டில் இருந்தேண்ணா. வா வந்துட்டேன் ஸ்கூலு யுத்தம் ஆச்சாரண்டா. இவ்வளோ ஒல்லியாகிறாரு பாரா. கம்முனிற பாய் கொம்பு பத்தியா பிச்சு பிச்சு எடுத்துப்படுவார். ஐயோ டெரராக இருக்கிறாரு. மை கமின் சார். வாங்க 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 உள்ள வந்துட்டீங்க. அப்புறம் நான் மை காமிங்க, உட்காருங்க. இதுதான் அப்பயே சொன்னேன். தம்பி உன் பேர் என்னப்பா? இன்பா சார். இன்பாவா? எந்த ஊர்? என் ஊர் பக்கத்தில் தான் சார். பக்கத்துலனா? ஊர் பேரே பக்கத்துலையா? கரியாக்கோட்டை சார். கரியாக்குடியா? ஆமாம் சார். உன் பேர் என்னப்பா? விஸ்வா சார். விஸ்வாவா? நீ எந்த ஊர்? இங்கே தான் சார். எங்கே தான்? நெமிலி சார். நெமிலியா? சரி சரி, நான் தான் உங்கள் கிளாஸ் டீச்சரு. சரியா? ஒழுங்காக இருக்கணும். சரியா? சரிங்க சார். ரொம்ப டெரராகிறாரு. கம்முனிற பாய் அச்சு கொடுப்போம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்பா. யார் நீங்கள்? ஐயா இவன் எங்கள் பையன் ஐயா. இவன் அப்படியா? ஸ்கூலில் சேர்க்கலான்னு வந்து உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். சரி சரி, இவன் எப்படியாச்சும் படிச்சு ஒரு நல்ல ஒரு அதிகாரத்தில் வைங்க ஐயா. கவலைப்படாதப்பா, நான் ப்ளீஸ் பார்த்துக்கிறேன். எப்படின்னா பெரிய ஆள் ஆகிடுங்க. உங்களை நம்பி தாங்க எங்கே வர்றான். நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாத. எப்படின்னா பெரிய ஆள் ஆகிடுங்க ஐயா. நான் பெரிய ஆள் ஆக்கிடுறேன் அவனை. நீங்கள் ஆல்ரெடி பெரிய ஆளாக தாங்கிறான். அம்பா உன் பேர் என்னப்பா? சார் உன் பேர் பயப்படாத. உன் பேர் என்ன? குரு பிரசாந்த் சார். குரு பிரசாந்தா? நல்ல ஒரு சூப்பர் பேர் வச்சுக்கிற. சரியா? ஒழுங்கா இருக்கணும். பசங்க கூட சேர்ந்தெல்லாம் சுத்தக்கூடாது. சுத்தனா தெரியுதுல, பிச்சிருவேன். போய் உட்காரு ஒழுங்கா. அடிமை மாட்டிக்கிச்சு. உன் பேர் என்னடா? என் பேர் விஸ்வா. உன் பேர் என்னதா? என் பேர் குரு பிரசாந்த். ஐயா ஐயா சூப்பரா பேசாதடா. என்ன பேசுனீங்க? ஒன்றும் இல்லை சார். பாத்தியா, உங்களுக்கு ஏற்ற மாதிரியே கொம்பு எடுத்துன்னு வந்துக்கிற பாரு. எதனா பேசுனீங்க தோலெல்லாம் உரிச்சிருவோம் உங்களை. குண்டாகுது சார். நான் அந்த ஆள் அடிக்கிறாரா? அவர் அப்படி தானே போய் கம்முனு. சரியா? லெசன் பார்க்கலாம். சரியா சார்? சரிங்க சார். புக்கு நான் பார்த்து தரேன். எந்த பேசுகிறா பாரு போய். சார் ஒன்றுமே தெரில சார். இப்ப தெரியுதாப்பா? தெரியுது சார். எல்லாம் தெரியுது சார். கொம்பு தெரியுதா? தெரியுது சார். ஒழுங்கா இருந்துக்கணும். சரியா? சரிங்க சார். உட்காரு. ஃபர்ஸ்ட் நாள் வந்து பெல்லு சீக்கிரமா வச்சிட்டாங்க. அப்படின்னா சரியா? எழுதி போடுறது ஒழுங்கா காப்பி பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க் எழுதி ஒழுங்கா நாளைக்கு எழுதி எடுத்துன்னு வரணும். சரியா? சார் நடிக்காத. என்ன நடிக்கிற? ஏய் பில் வச்சு போட்டாங்க. இந்த ஆள் வேறு இவ்வளோ நேரம் பாரு. பார்க்கலாம். நம்ம 2 பேரும் ஒன்றாவே போகலாம்டா. நான் குரு பிரசாந்த். அந்த ஆளு ஃபர்ஸ்ட் வந்துக்கிறியா? அந்த ஆளு பார்த்தா பயமா இருக்குது. அந்த ஆளுகிட்ட உஷாராயிர போய் அச்சு வாயில் போட்டு பாரு. 6 மாதங்கள் கழித்து அரையாண்டு தேர்வுக்கு பின்னர் ஒன்றுமே படிக்கல. அதுக்குள்ளே எக்ஸாம் வந்துச்சு. கண்ண மூடி கண் தரக்குற மாதிரி போயிடுச்சு. மச்சான் அந்த ஆளை பார்த்தா எக்ஸாம் எப்படி எழுதிருக்கா? எங்கே ஏதோ ஒன்று எழுதிக்கிறேன். யாருக்கு தெரியும்? எப்பா குரு பிரசாந்த் எக்ஸாம் எப்படி போய் எழுதிக்கிறா? அவர் தான் வச்சு வேலுக்கு போகிறாங்க பாரு. நல்லா எழுதிக்கிறேன்றான். பேப்பரில் தான் தெரியும். அமைதியா இருடா பையா. அந்த ஆளு பார்த்தாலே மொத்தம் நடுங்குது. சரி மாங்காய் சாப்பிட்றதுக்கு. டேய் அவன் நம்ம பேப்பர் தானே வச்சுனுக்கிறான் அவன். அந்த ஆளு உள்ளே வரலாம் ஐயா. வாங்க வாங்கப்பா. உங்களுக்காக தான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துனுக்குறேன். அப்படிங்களா சார்? ஆமா ஆமா, உட்காருங்க. எதுக்குங்க ஐயா? என்னப்பா? எதுக்குங்க ஐயா? சொல்றேன், உட்காருங்க. சரிங்க ஐயா. மார்கல்ல எக்ஸாம்லாம் சூப்பரா எழுதிக்கிறீங்க. அப்படியாங்க ஐயா? ஆமா. நன்றிங்க ஐயா. ஒரு மாசம் லீவ் எப்படி போச்சுன்னே தெரியல. உங்க பேப்பர் கரெக்ஷன் பண்ணல. அப்படியா சார்? ஒருத்தரா கூப்பிடுறேன். ஒழுங்கா வந்து பேப்பர் வாங்கின்னு போங்க. சரியா? சரிங்க சார். விஸ்வா சார் வந்துட்டேன் போப்பா. பரவாயில்ல, போன வாட்டி நீ ஃபெயில் ஆயிட்ட. இந்த வாட்டி 35 மார்க் எடுத்து நீ பாஸ் பண்ணிக்கிற. நன்றி சார், நன்றி சார். கை தட்டு. சரியா? அடுத்த வாட்டி 50 மேல எடுக்கணும். சரியா? சரிங்க சார். 50 மார்க் மேல எடுக்கணும். சரிங்க சார், எடுக்கிறேன் சார். பேப்பர் வாங்கின்னு போ. அதுல எது கரெக்ஷன்லாம் இருக்காது. திருப்பி எத்தனை வந்துடாத. சரிங்க சார். சரியா? எப்படியும் இன்பா. பாஸ் ஆயிட்டோம்பா. தர சார். அவா இன்பா கை கொடு இன்பா. நீ வந்து 50 மார்க் எடுத்துருக்க. அப்படிங்களா சார்? சரியா? சார் நீங்க நத்தத்துல ரொம்ப புரியுது சார் எனக்கு. அப்படியா? ஆமா சார். எல்லாரும் அதுதான் சொல்லுவாங்க. நீங்க நத்தத்துல ஈஸியா இருக்கு சார் எனக்கு. சரி சரி, ஒழுங்கா அடுத்த வாட்டி 80 மேல எடுக்கணும். சரியா? எடுக்கிறேன் சார். இந்த பேப்பர் பார்த்ததுல இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. குரு உன்னை வெல்த். வா தம்பி குரு பிரசாந்த் மாட்டினாண்டா. சார் சார் டேய் வரனா சார். டேய் எப்படி பாஸ் பண்ண? கை கொடுவா முதல்ல. கை கூடவே இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு இருக்கிறியா? அப்படியே ரொம்ப சூப்பரா எழுதியிருக்கிற.
சரியா? என்னடா சூப்பரா எழுதிக்கிறேன்றா. உன் மார்க் பார்த்ததுல இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரியா? என்ன மார்க் எடுத்துக்கிற தெரியுமா? தெரியல சார். ஆ தெரியல சார். தெரியலையா? சொல்லட்டுமா? ஏய் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துக்கிறோம் சொல்லட்டுமா? 5 மார்க் எடுத்துக்கிற. என்ன இது? 5 மார்க் வேண்டா. உங்க அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கூலி வேலை செஞ்சு வந்து படிக்க சொல்லிட்டு போனா நீ வந்து 5 மார்க் எடுத்து சொல்லுங்க. உன் கூட சுத்தரவன் தானே அவனுங்களும். அவனாவது பார்டர்ல பாஸ் ஆகிக்கிறான். இவன் 50 மார்க் எடுத்து சார் 5 மார்க் எடுத்து வச்சுக்கிற. நீ அத்தவாட்டி நல்ல மார்க் எடுக்கிறேன் சார். 5 மார்க் எடுத்துக்கிற. என்ன மார்க் எடுத்து வச்சுக்கிற? இல்ல படிக்கிறதுக்கு கூட லாய்க்கு கிடையாதுடா நீ. இப்பதான்டா பாய் சோயரா அத்தவாட்டி நல்ல மார்க் எடுக்கிறேன். நடிக்கிற எத்தனை போடா. நான் குரு எப்படி அடிக்கிறாங்க? எங்களுக்கெல்லாம் குருவா இருப்பேன்னு பார்த்தா 5 மார்க் எடுத்து வச்சுக்கிறேன். நசிக்கிறான்டா அவன் அப்படியே. ஆமாப்பா ஒரு பத்தி தெரியாதா? என்ன பாக்குற? அது எத்ததே 5 மார்க் தான். அதெல்லாம் நான் பார்த்துனுக்குறேன். நீலாம் வந்து படிக்கிறதுக்கு கூட லாக்கி கிடையாது. மாடு மேய்க்கிறதுக்கு கூட லாக்கி கிடையாது. இங்க பாரு, என்ன பாரு, இன்னும் கொஞ்ச நாள் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. சரியா? என்ன பாடுறா, பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. உன்னை ஸ்கூலில் வச்சிருந்தனா ஸ்கூலுக்கே கெட்ட பேர் தான். உன்னால் ஸ்கூலோட பர்சன்டேஜே போகும். ஒழுங்காக அவங்க அப்பாவை போயிட்டு நாளைக்கு கூட்டின்னு வந்து டிசி வாங்கிக்கின்னு போகிற. சரியா? ஏன் தான் அவங்க அப்பா இந்த ஸ்கூலில் எடுத்துன்னு வந்து சேர்த்தாருன்னே தெரியல. நல்லா இருக்கிற ஸ்கூல் பேர் கெடுக்கிறதுக்குனே வந்துட்டார். ஒழுங்காக எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட சைன் வாங்கிக்கின்னு நாளைக்கு உங்கள் அப்பாவை கூட்டின்னு வந்து டிசி வாங்கிக்கின்னு போகிற. சரியா? நடிக்கிற. ஓகேவா? சரி. பெல்ல சித்ரா வாடா கிளம்பலாம். படி எப்படியோ பாஸ் ஆயிட்டேன்டா. லாஸ்ட் நிமிஷம் வரைக்கும் அஸ்ட் போறான்டா அவன். பின்ன நீ பேயில அண்ணா குருன்னு பேர் வச்சுக்கணும். எங்களுக்குலாம் சிசி நகர் பத்தி நீ வா. பா வாப்பா. பா என்னப்பா? டெஸ்ட் பேப்பர் குத்துறாங்கப்பா. என்னப்பா இது? 5 மார்க்கு எடுத்து ஃபெயில் ஆகிருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லையும். ஏதாச்சும் பேசுப்பா. அத்தவாட்டி நல்ல மார்க் எடுக்கிறேன்ப்பா. 5 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லையும். நம்மளே எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், கூலி வேலை செஞ்சு நீ இது போல் ஃபெயில் ஆகிருக்கிறியாப்பா. நம்ம பக்கத்து வீட்டுக்காரெலாம் போய் பாருப்பா, எப்படி அவங்களாம் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகிறாங்க. இந்த சமுதாயத்தில் நீ படித்து ஒரு நல்ல ஒரு அதிகாரி ஆவன்னு பார்த்தா எப்படி நீ ஃபெயில் ஆகிருக்கிறியாப்பா? சொல்லுப்பா, ஏதாச்சும் சொல்லுப்பா. பாஸ் ஆயிரும்பா. நம்ம சொந்தக்காரெலாம் என்னப்பா சொல்லுவாங்க? இந்த சமுதாயத்தை என்ன பார்க்கும் நம்மளை? ஒரு 5 மார்க் முடிவு எடுக்க முடியலனா எப்படி? இதெல்லாம் இவ்வளோ கேவலமாக நீ வாழத்தை விட நீ செத்துடலாம்பா. இந்த சமுதாயத்தில் நீ வாழத்தே வேஸ்ட்டு. நீ பாஸ் ஆக முடியலனா எல்லாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழாத. நீ போய் செத்துரு. ஐயோ கடவுளே, ஏன் இந்த உலகத்துல படைச்ச? கேவலம் இந்த படிப்பு என் மண்டையில ஏற மாட்டேது. நான் படிக்கிறேனே, நான் படிக்க முயற்சி செய்யறேன், நான் படிக்கிறேன். இந்த படிப்பு வரலன்னா நான் என்ன பண்றது? படிக்கிறேனே, என் படிப்பு ஏறலையே. ஸ்கூலுக்கு போனா என் கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட நல்லா பழகிற மாதிரி தான் இருக்குது. நல்லா சிரிச்சு பேசுறாங்க. ஆனா பின்னாடி போய் என்னை கேலி கிண்டல் செஞ்சு என்னை அவமானப்படுத்துறாங்க. எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறியா வாத்தியாரு? நீ ஒன்றுத்துக்குமே உதவ மாட்ட. நீ மாடு மேய்க்கு கூட உதவ மாட்ட. நீ இந்த ஸ்கூல்ல வந்ததுனால என் ஸ்கூல் மானம் போயிடும், என் ஸ்கூல் பர்சன்டேஜ் போயிடும், என் ஸ்கூல் ரெப்புடேஷன் போயிடும். என் படிப்பு ஏறலையே, நான் என்ன பண்ணுவேன்? நான் படிக்கிறேன், ஆனா என் படிப்பு எனக்கு வரல. என் படிப்பு என் மண்டையில ஏறல. இவங்க எல்லாம் தான் என்ன அசிங்கப்படுத்துறாங்க, இவங்க எல்லாம் என்ன கேவலப்படுத்துறாங்க. என் அப்பா என்ன அப்படி பண்ண மாட்டாருன்னு தான் நான் வீட்டுக்கு போனேன். ஆனா என் அப்பா என் புள்ள பரவாயில்லன்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். அடுத்த வாட்டி பாஸ் பண்ணிடுன்னு சொல்லுவாருன்னு பார்த்தேன். அவரும் எல்லாரும் போலவே தான்
சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, அக்கம் பக்கம் என்ன நினைப்பாங்க, இந்த ஊர் என்ன நினைக்குது, தெருவு என்ன நினைக்கும். அவர் பெத்த புள்ள தானே நானு. அவரே என்ன எங்கேயாச்சும் போய் சாவுன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு வேற என்ன வேணும்? எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்க, இந்த உலகமே என்ன வெறுக்குது, என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன வெறுக்கிறாங்க, என் சார் என்ன வெறுக்கிறாரு, என் அப்பா என்ன வெறுக்கிறாரு. இந்த உயிர் எனக்கு வேணாம், நான் சாவணும். இந்த படிப்பு தானே, இந்த படிப்பு எனக்கு ஏறாது. எப்படியோ இன்னொரு 10 நாள்ல பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, அதில் நான் பாஸ் ஆக மாட்டேன், அதில் நான் ஃபெயில் ஆகிடுவேன். நான் ஃபெயில் ஆகிட்டா என் ஸ்கூலோட ரெப்புடேஷன் போயிடும். என் ஃப்ரெண்டு என்னை கலாய்ப்பாங்க, என்னை பார்த்து சிரிப்பாங்க. என் சார் என்னை கிளாஸில் சேர்க்க மாட்டார், எனக்கு டிசி கொடுத்துருவாங்க. என் அப்பா என்னை வீட்டில் சேர்க்க மாட்டார். என் அப்பா குடும்பத்துக்கு எல்லாத்துலையும் தலை குடிஞ்சு நிற்பார். இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நான் தலை குடிஞ்சு நிற்கணும். இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணாம். நான் சாவறேன், நான் சாவணும், நான் சாவறேன், நான் சாவறேன், நான் சாவணும், நான் சாவணும், நான் சாவணும், நான் சாவணும், நான் சாவணும், நான் சாவறேன், நான் சாவறேன், நான் சாவறேன், நான் சாவறேன். தம்பி நான் சாவறேன், நான் சாவறேன். இருப்பா. ஐயா என்ன விடுங்க, நான் சாவணும். தம்பி இருப்பா, இரு என்ன ஆச்சு உனக்கு? நான் சாவணும், என்ன விடுங்க ஐயா. என்ன ஆச்சுப்பா? ஏன்பா அப்படி சொல்ற? நான் சாவணும், என்ன விடுங்க ஐயா. எதுக்குப்பா சாவணும்? ஐயா என் படிப்பு ஏறலன்னு சொல்லி, எனக்கு படிப்பு வரலன்னு சொல்லி எல்லாருமே என்னை வெறுக்கிறாங்க, எல்லாருமே என்னை அசிங்கப்படுத்துறாங்க. என் அப்பாவே என்னை போய் சாவுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த உயிர் எதுக்கு ஐயா இருக்கணும்? சாவரை என்னை விடுங்க. சரி, நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. இப்போ நீ செத்துட்டனா நீ எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவியா? நீ செத்துட்டனா உங்க அப்பா சந்தோஷப்படுவார் நினைக்கிறியா? நீ செத்துட்டா உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் போயிடும் நினைக்கிறியா? நீ இப்போ சொல்லு, சாவ போறியா? யாருக்குமே என்ன பிடிக்கலையா, நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே வர. ஒருவேளை உன்னை யாருக்குமே பிடிக்காம இருக்கலாம், ஒருவேளை உங்க அப்பாவுக்கு உன்னை பிடிக்காம இருக்கலாம், உன் டீச்சருக்கு உன்னை பிடிக்காம இருக்கலாம், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு உன்னை பிடிக்காம இருக்கலாம். ஆனா உன்னை ஒருத்தருக்கு பிடிக்கும்பா. என்ன பிடிக்குமா? உன்னெல்லாம் யாருக்கு ஏன் பிடிக்க போகுது? உன்னை பிடிக்கும்பா. உன்னை அவரு ரொம்ப நேசிக்கிறாரு, உன்னை அவர் எப்பவுமே பார்த்துட்டு இருக்காரு. நீ அழுதா கூட அவர் தாங்க மாட்டாருப்பா. யாருங்க ஐயா அது? அவர் யாருன்னு நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இப்போ உனக்கு இந்த எக்ஸாம் தானே பிரச்சனையா இருக்கு. நான் சொல்றத மட்டும் 2 நிமிஷம் கேட்குறியா? உனக்கு இன்னும் எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்கு? 10 நாள். 10 நாள் இருக்குல்ல? 10 நாள் இப்பொழுது நீ படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. ஆனால் படிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை ஒருத்தருக்கு பிடிக்கும்னு சொன்னல, அவரை நினைச்சுக்கோ. அவரை நினைச்சிட்டு நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணு. நீ எக்ஸாம் போகும்போது அவரை நினைச்சிட்டு எக்ஸாம் போ. உனக்கு ரிசல்ட் வரும்போது வரைக்கும் அவரை நினைச்சிட்டே இருக்கு. அவர் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வார். அவர் உதவி செய்யலைன்னா என்ன நீ வந்து கேளு. இப்போ இந்த முடிவெல்லாம் தூக்கி போட்டு போய் படிக்கிற வேலையை பாரு. நான் சொல்றதை கேட்குறியா? உன்னை ஒருத்தர் நேசிச்சுட்டு இருக்காரு, எப்போ அவர் நினைச்சிட்டு நீ போய் படி. நீ வந்து பாரு. அதுக்கப்புறம் என்ன ஒருத்தருக்கு பிடிக்கும்னு சொன்னாரு. இந்த உலகமே என்னை வெறுக்கும் போது எனக்கு ஒருத்தர் பிடிக்கும்னு சொன்னாரு. அவர் உண்மையா இருப்பாரா? என்னெல்லாம் யாருக்குன்னா பிடிக்குமா? என்ன நேசிக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னும் 10 நாள்ல எக்ஸாம் வரப்போகுது. நான் எப்படியாவது பாஸ் ஆகணும். ஒருவேளை அந்த ஐயா சொன்ன மாதிரி என்னையும் நேசிக்க ஒருத்தர் இருப்பாருன்னா, என்னையும் பிடிக்குதுன்னு ஒருத்தர் இருப்பாருன்னா, அவர் இருக்காரா இல்லையா எனக்கு தெரியல. ஒருவேளை இருந்தாருன்னா நான் அவரை நான் நினைச்சுக்கிறேன். நான் படிக்கும்போது நான் அவரை நினைச்சுக்கிறேன். நான் பாஸ் ஆகணும். நான் படிக்கும்போது நான் அவரை நினைச்சுக்கிறேன். ஐயா நீங்க சொன்னீங்களே நான் படிக்கும்போது ஒருத்தரை நினைச்சுக்கணும்னு சொல்லி, இப்போ நான் அவரையே நினைச்சு நான் படிக்க போறேன். என் கூடவே இருங்க. நான் பாஸ் ஆக எனக்கு உதவி செய்யுங்க. இருக்கிற பயம்லாம் எனக்கு போகணும். நான் படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நான் பாஸ் ஆகணும். எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க எங்க கூடவே இருங்க. ஐயா நான் படிச்சு முடிச்சுட்டேன். எனக்கு இன்னைக்கு காலையில் எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாம் டைம்ல கூட நீங்க என் கூட இருக்கணும். நீங்க என் கூட இருக்கணும். நீங்க என் கூட இருக்கணும்.
ஐயா நான் எக்ஸாம் எழுத போகிறேன், என்னையும் பிடிக்கும்னு ஒருத்தர் நீங்கள் சொன்னீங்களே, நான் அவரை நினச்சி தான் இப்போ எக்ஸாம் எழுத போகிறேன். நான் பாஸ் ஆக எனக்கு உதவி செய்யுங்க. ஐயா எக்ஸாம் முடிச்சுட்டேன், நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் என் கூடவே இருப்பீங்க நான் நம்புகிறேன். நான் உங்களை மட்டுமே நினச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க, நான் பாஸ் ஆகும். நீ என் கூட இருப்பீங்கன்னு நினச்சி தான் நான் எக்ஸாம் எழுதினேன். நீ என் கூட இருப்பீங்கன்னு நினச்சி தான் நான் படித்தேன். இன்னும் 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 கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் வரப்போகுது. இன்னும் ஒரு நிமிஷத்தில் எனக்கு ரிசல்ட் வரப்போகுது. இந்த நாளைக்கு என் ரிசல்ட்டில் நான் பாஸ் ஆகணும். நீங்கள் என் கூட இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் என் கூட இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அரசு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளது. ஐயோ ஐயா, நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே, நான் அவரை இன்ன வரைக்கும் நினச்சிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி எனக்கு ரிசல்ட், இன்னும் ஒரு நிமிஷத்துல என் ரிசல்ட் வரப்போகுது. நான் ரிசல்ட் பார்க்குறேன் ஐயா. என்னை பிடிக்கும்னு நீங்கள் சொன்னீங்களே, நான் அவரையே நினச்சிருக்கிறேன். ஒருவேளை அவருக்கு என்னை பிடிச்சிருந்ததுன்னா, உண்மையாகவே அவர் என்னை நேசித்திருக்கிறான்னு சொன்னால், இந்த ரிசல்ட்டில் நான் பாஸ் ஆகிருப்பேன். இவனோட பாஸ் ஆயிட்டேன். நான் பாஸ் ஆயிட்டேன். ஐயோ நான் பாஸ் ஆயிட்டேன். நானும் பாஸ் ஆவேன்னு நினைச்சு கூட பார்க்கலையே. நான் பாஸ் ஆயிட்டேன். ஏன்னா அந்த ஐயாவை தேடி நான் போறேன். ஐயோ நான் பாஸ் ஆயிட்டேன். ஐயா 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 தம்பி வாப்பா. ஐயா 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 நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே, ஐயா நான் பாஸ் ஆயிட்டேன் ஐயா. அப்படியாப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்ப்பா. நான் பாஸ் ஆயிட்டேன் ஐயா. நான் தான் அன்னைக்கே சொன்னேனேப்பா நீ பாஸ் ஆயிடுவேன்ட்டு. ஐயா உங்களுக்கு எப்படியா தெரியும்? உனக்கு இப்போதான் தெரியும், எனக்கு அப்பவே தெரியும் நீ பாஸ் ஆயிடுவேன்ட்டு. அப்பவே தெரியுமா? எப்படி தெரியுமா? நான் ஒருத்தரை பத்தி சொன்னல, உன்னை ஒருத்தர் நேசிக்கிறாரு சொன்னல, அவரு உன் கூட இருக்கும்போது நீ எப்படி பாஸ் ஆகாம போவப்பா? அவரால் தான்ப்பா நீ பாஸ் ஆன. அவர் யாருன்னு கண்டிப்பா நான் சொல்றேன்ப்பா. நான் இதை அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் உன்னை மதம் மாத்துற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ நீ மனம் மாறி உணர்ந்து அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நீயே வந்து கேட்குற பத்தியா? இப்போ நான் அவரை பத்தி சொல்றேன். அவர் யார் தெரியுமா? அவர் கடலை 2 பிளந்தவர், கடல் மேலே நடந்தவர். யாருங்க ஐயா? யார் ஐயா? அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்டவர் யார் ஐயா? அவர் தான் அந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் உன் கூட இருந்தாரு. நீ எக்ஸாமுக்கு படிக்கும் போது உன் கூட அவர் தான் இருந்தாரு. நீ எக்ஸாம் எழுதும் போது உன் கூட அவர் தான் இருந்தாரு. உனக்கு ரிசல்ட் வரப்பவும் அவர் தான் இருந்தாரு. உன் வாழ்க்கை ஃபுல்லா அவர் தான் இருக்காரு. இனிமேலும் உன் வாழ்க்கை ஃபுல்லா அவர் மட்டும்தான்ப்பா இருப்பாரு. அவரை பிடிச்சிக்கோ, உன் வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி கிடைக்கும்பா. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். நீ அன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கணும்னு போனல, ஒருவேளை நீ அன்னைக்கு தற்கொலை பண்ணிட்டு இருந்தனா இன்னைக்கு நீ பாஸ் ஆயிருப்பியா? அதை நீ பார்த்துருப்பியா? இந்த சந்தோஷத்தை நீ அனுபவிச்சிருப்பியா? இது மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையில எதிர்காலத்தில் இன்னும் நிறைய சந்தோஷங்கள் உனக்கு இருக்கு, நிறைய நன்மைகள் இருக்கு. அதெல்லாம் நீ மிஸ் பண்ணிருப்ப பத்தியா? நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு வெற்றியோ தோல்வியோ, நம்மளுக்கு வாழ்க்கை இருக்கு, நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு மரணம் இருக்காது. தற்கொலை பண்ணிக்கணும்ட்டு அந்த எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே வரக்கூடாது. சரியா? தப்பா யோசிச்சுட்டேன். தற்கொலை எண்ணம் வந்தது தப்புதாயா. இனிமே அப்படி பண்ண மாட்டேயா. நீ இனிமேல் அந்த ஏசப்பாவை பிடிச்சிக்கப்பா. அது மட்டும் இல்லாம நீ பாஸ் ஆன விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லு, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கண்டிப்பா ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. சரிப்பா, போயிட்டு வா. அன்னைக்கு மட்டும் நான் உங்களை பார்க்காம இருந்தேன்னா, அன்னைக்கு அந்த நிமிஷம் உங்களை நான் பார்க்காம இருந்தேன்னா, அன்னைக்கு என் உயிர் போயிருக்கும். நான் தற்கொலை பண்ணி செத்து போயிருப்பேன். இப்படிப்பட்ட தெய்வத்தை தெரியாம நான் செத்து போயிருப்பேன் ஐயா. அவரை நான் நேசிக்கல,
அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் படிக்கும்போது, நான் தேர்வு எழுதும்போது, நான் ரிசல்ட் பார்க்கும்போது, இல்லை அவர் எல்லா நேரத்துலையும் என் கூடவே இருந்தார். அப்படி நான் நம்புறையா. இப்போ நான் அவரை நம்புறையா. இயேசுவை நான் நம்புறையா. ரொம்ப சரிப்பா, நன்றி ஐயா. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. அப்பா அப்பா. அப்பா வாப்பா, அப்பா அழாதப்பா. அப்பா நான் பாஸ் ஆயிட்டேன்ப்பா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நான் தான் உன்னை புரிஞ்சுக்காத நீ திட்டிட்டேன்பா. என்னை மன்னிச்சிடுப்பா. நான் pass உண்மையாவே என்னை ஆயிட்டேன்ப்பா. மன்னிச்சிடுப்பா. நான் உன்னை புரிஞ்சுக்காத பேசிட்டேன். பரவாயில்லப்பா, உண்மையாவே உன்னால ஒரு உயர்ந்த அடைக்கலத்துல போக முடியும்பா. பரவாயில்லப்பா. நல்லா வெற்றியை அடைய முடியும். உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா என்ன ஆச்சுன்ட்டு? நம்ம லைஃப்ல, நம்ம ஸ்கூல் லைஃப்ல நடக்கிற கதை தான் இது. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா டீச்சர் பார்த்து கிண்டல் பண்ணுவோம், பின்னாடி பேசுவோம், இதெல்லாம் நடக்கிறது தானே. அதில் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோன்னா அதில் ஒருத்தர் வந்து நல்லா படிக்க மாட்டாங்க, ஆனால் மற்றவங்க வந்து எல்லாம் அரட்டையும் அடிப்பாங்க, எல்லாம் அமகலமாக பண்ணுவாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் படிச்சிருவாங்க. நான் முன்னாடி கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியாதுடி, எனக்கு ஒன்றுமே தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்து பாஸ் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி தான் அங்கேயும் அவனுக்கும் நடக்குது. அவன் எல்லா இடத்துலையும் ஒதுக்கப்படுறான். அவனோட டீச்சரால் ஒதுக்கப்படுறான், அவனுடைய அப்பாவால் ஒதுக்கப்படுறான், இந்த சமுதாயத்தினாலேயும் ஒதுக்கப்படுறான். அவனுக்கு வந்து ஒரு பயம் வருது, நம்ம எப்படி நம்ம இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ போகிறோம், நம்ம பாஸ் ஆகிடுவோமா ஃபெயில் ஆகிடுமான்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவன் வாழ்க்கையை வெறுத்துட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கணுன்ட்டு போகிறான். நீங்கள் கூட, உங்களுக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்குமானால் அந்த பயத்தெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் 10th படிக்கிறீங்க, 12th படிக்கலாம். இப்போது அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தாண்டி வந்துட்டா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். தற்கொலைன்றது ஒரு தீர்வு கிடையாது. உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியோ தோல்வியோ தற்கொலை ஒரு தீர்வு கிடையாது. உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய, நான் அதில் அப்போ சொன்ன மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய உங்களுக்கு நன்மைகள்லாம் காத்திருக்கு. நீங்கள் இப்போ வர ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஒன்றுமே இருக்காது. வீட்டில் திட்டாங்கன்ற ஒரு பிரச்சனை, படிக்க முடியலன்றது ஒரு பிரச்சனை, இதெல்லாம் ஒரு ஒன்றுமே இல்லாத சாக்கெல்லாம் சொல்லிட்டு நம்ம தற்கொலை பண்ணிக்கணுன்ட்டு நினைக்கிறோம். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நம்ம உயிரை நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போயிட்டு ஏசப்பாவை பற்றி சொன்னதுக்கப்புறம் அவர் ஏசப்பாவை நினச்சிட்டு ஜெபிச்சுட்டு அவர் படிக்கும் போது அவருக்கு ஹெல்ப் பண்ணார் ஏசப்பா. அதுக்கப்புறம் அவர் எக்ஸாம் எழுதும் போதும் அவருக்கு ஏசப்பா ஹெல்ப் பண்ணார். அவர் ரிசல்ட் வரும்போது ஏசப்பா ஹெல்ப் பண்ணார். இது ஏதோ நாங்கள் சும்மா ஸ்கிட்டுக்கு நடிக்கணுன்ட்டு நான் சொல்லலை, இதுதான் உண்மை. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் கடவுள் உதவி செய்கிறார். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்தா அது நான் தான். என்னுடைய வாழ்க்கை கூட இப்படி தான் இருந்தது. என்னுடைய கதையும் இந்த இப்போ நடத்தின அந்த ஸ்கிட்டும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 2022 நான் 12th முடித்தேன். அப்போது நான் வந்து சரியாக ஸ்கூலுக்கு போகல. நான் ஸ்கூல் போவதப்போ எனக்கு 6 சப்ஜெக்ட், எனக்கு காமர்ஸ் குரூப் தான் நான் படித்தேன். அதில் வந்து ஒரு சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து சார் இருக்கார், ஆனால் அதிகமாக வரமாட்டார். சில நேரத்தில் நான் ஸ்கூலுக்கு போகிற டைமில் அவர் வரமாட்டார். அதனால் அந்த சப்ஜெக்டை பற்றின ஐடியா எனக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் அவர் நல்லா தான் நடத்துவார், ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியாது. சும்மா நோட்டு வச்சுட்டு எழுதுகிற மாதிரி, அவர் கிட்ட வரும்போது எழுதுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவது அவருக்கு எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு. ஆனால் அதுக்குன்னே ஒரு கேங் இருப்பாங்க, எப்போவுமே அவர் சொல்கிறத கேட்டு போட்டுன்னு இருப்பாங்க, சம போட்டு பார்ப்பாங்க, அதுக்குன்னே உட்காந்து இருப்பாங்க. நான் யோசிப்பேன், நம்மளால் போர்டில் நடத்துகிற சமயம் நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இதில் தனியாக வேறு இவங்க போட்டுனுங்கிறாங்களே, இவங்களால் எப்படி முடியுது அப்படின்ட்டுலாம் யோசிச்சு நான் கஷ்டப்படுவேன். நான் எப்படி பாஸ் ஆவேன்னு தெரியலையே, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, பேசிக் கூட நம்மளுக்கு எதுவுமே தெரியலையே, நான் எப்படி பாஸ் ஆக போகிறேன் அப்படின்னு ரொம்ப பயத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறமா எக்ஸாமும் வந்தது. ஆனால் நான் இந்த ஸ்கிட்டில் நடந்த மாதிரியே ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் எக்ஸாம் போவேன். எக்ஸாம் ஹாலில் உட்காந்து கூட என்கிட்ட பேப்பர், கொஸ்டின் பேப்பர் வந்தப்போ அந்த பேப்பரை வச்சு ப்ரேயர் பண்ணுவேன். அப்புறம் நம்மளுக்கு எது கொடுப்பாங்கல்ல, ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்கல்ல, அதில் கூட நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்படி ஒவ்வொரு எக்ஸாமையும் நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லா கொஸ்டின் பேப்பருக்கும் ப்ரேயர் பண்ணேன், எழுதுறதுக்கு முன்னாடியும் ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறமா அந்த ஒரு சப்ஜெக்ட் எனக்கு தெரியாதுன்னு சொன்னல, அந்த சப்ஜெக்ட் அன்றைக்கி எக்ஸாம் நடக்குது. அன்றைக்கி உண்மையாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் அழுதுட்டேன். அந்த எக்ஸாம் ஹால்லேயே நான் அழுதுட்டேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல. ஓரளவுக்கு தெரிஞ்சது தானே ஏதாவது எழுத முடியும், ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் நான் ஜபம் பண்ணிவிட்டு அழுதுட்டு எழுதுறேன், எனக்கு எதுவுமே தெரில, ஆனால் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வந்துட்டேன். மற்ற சப்ஜெக்டில் கூட ஓகே நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த சப்ஜெக்டில் மட்டும் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்புறம் எக்ஸாம் எழுதிட்டேன், லீவ் விட்டாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு வந்தது. ரிசல்ட் 10 மணிக்கு வருதுன்னா நான் 7 மணிக்கு ஜபம் பண்ணுறேன் ஏசப்பா கிட்ட. 3 காரியத்தை வச்சு நான் ஜபம் பண்ணேன். என்னென்னா,
நான் என்னுடைய ஸ்கூலில் அசிங்கப்பட்டு போகக்கூடாது, நான் என்னுடைய வீட்டில் அசிங்கப்பட்டு போகக்கூடாது, நான் என்னுடைய தெருவில் என்னுடைய சொந்தக்காரங்க மத்தியில் அசிங்கப்பட்டு போகக்கூடாது, நான் சர்ச்சுக்கு வர போகிறேன், என் பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அதில் கூட மார்க் வந்து எனக்கு ஒரு 400 மார்க் மேலே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஒரே ஒரு டைம் மட்டும், ஆண்டவரே ஒரு பேராசையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 450 மார்க் ஆச்சு வரட்டும், ஒரு டைம் மட்டும் ஜெபம் பண்ணேன். அதேமாரி ஜெபம் பண்ணி எனக்கு 10 மணிக்கு ரிசல்ட் வருது. நான் நினச்சது 400 மார்க்கு, ஒரு டைம் மட்டும் 450 மார்க் நினச்சேன். ஆனால் எனக்கு வந்த மார்க்கு பார்த்தா 454 மார்க் வந்தது. எனக்கு அதிசயம் தாங்கவே முடியல. அந்த மாதிரிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு சப்ஜெக்டில் ஒழுங்காக எழுதுனேன்னு சொன்னல, அழுதுட்டு இருந்தேன்னு சொன்னல, அந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா 82 மார்க்கு, எதுவுமே தெரிலன்னு சொன்னேன், அதில் 82 மார்க்கு. கடவுள் அப்படியே அதிசயம் செஞ்சார். அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்கூலுக்கு போகாமல் இருங்க, எக்ஸாம்க்கெலாம் படிக்காமல் இருங்க, கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அவர் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் முயற்சியும் பண்ணணும், அதே சமயம் நீங்கள் ஜெபமும் பண்ணணும். நீங்கள் முயற்சி பண்ணும்போது அதற்கான பலனை கடவுள் கொடுப்பாரு. சில நேரத்தில் உங்களுக்கு முயற்சி பண்ணணும்னு தோணும் போது நம்மளால் பண்ண முடியாது, சோர்வாக இருக்கும், டயர்டாக இருக்கும், எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுக்குன்னு தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம முயற்சி பண்ணோன்னா, நம்ம முயற்சி பண்ணும்போது கூட நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதனால தான் கர்த்தரை நம்ம தேடணும்னு நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இதெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தாண்டி வந்துட்டால் இதுக்காக நம்ம பயந்துட்டோம்னு நினைப்பீங்க. இதெல்லாம் பயப்படாதீங்க, நல்லா இது பண்ணுங்கள். என்னோட சில டிப்ஸ் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். சில விஷயத்தை நான் படிக்கும்போது மிஸ் பண்ணேன், அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் 10th 12th மட்டும் இல்லாமல் 9th 8th கூட இருப்பீங்க. இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற அந்த புக்கிலேருந்து தான் கேட்பாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கும்போது, ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்ம படிக்கும்போது அன்னன்னைக்கு நடத்துகிற பாடத்தை அன்னன்னைக்கு நீங்கள் படிச்சுட்டா உண்மையாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை பண்ணலை, ஆனால் அதுக்கப்புறம் உணர்ந்தேன், நம்ம அப்பப்போதைக்கு நம்ம அதை படிச்சுட்டு இருந்தால் கரெக்டாக இருந்திருக்குமே அப்படின்னு யோசித்தேன். நீங்கள் அப்பப்போ பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கடைசியில் நீங்கள் ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு உண்மையாகவே ஈஸியாக இருக்கும். இந்த டிஎன்பிசி எக்ஸாம்லாம் அதில் தான் கேட்குறாங்க. நீங்கள் அப்போவே நல்லா படிக்கும்போது உணர்ந்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. படிக்கும்போது கூட நம்ம புரிஞ்சு படிக்கணும், உணர்ந்து படிக்கணும். இப்போ கூட எனக்கு 12th நடத்தின சில சப்ஜெக்ட்லாம் வந்து அந்த கொஸ்டின் கேட்டப்போ கூட நான் சொல்லுவேன். ஏன்னா நான் படிக்கும்போது ஏதோ மனப்பாடம் பண்ணிட்டு படிக்கணும்னு படிக்கல, புரிஞ்சுட்டு படித்தேன். அதேமாரி நீங்களும் புரிஞ்சுட்டு படிங்க, என்ன படிக்கிறோன்றதை புரிஞ்சுட்டு படிங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். நல்லா எழுதுங்க, பயப்படாதீங்க.